அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 7 பழக்கங்கள் சொர்க்கத்தை நமக்கு இலகுவாக பெற்றுத்தரும். அதில் முதலாவது தஹஜ்ஜத் தொழுகை, இரண்டாவது அதிகாலையில் குர்ஆனை ஓதுதல், மூன்றாவது ஃபஜருடைய சுன்னத் 2 ரகாத், நான்காவது லுஹா தொழுகை, ஐந்தாவது தினமும் சிறிய அளவேனும் தர்மம் செய்வது, ஆறாவது எப்பொழுதும் ஒழுவுடன் இருக்க முயற்சி செய்வது, ஏழாவது தினசரி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவது. தஹஜ்ஜத் தொழுகை ஒருவருக்கு சிறப்பையும் மேன்மையையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதிகாலையில் குர்ஆனை ஓதுங்கள். கண்கள் உலகை காண்பதற்கு முன்பு இறை வசனங்களை காண்பது சிறந்தது. குர்ஆனை முழுவதும் புரிதலுடன் படிப்பது மேன்மையானது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது சில வசனங்களையாவது ஓதி வாருங்கள். ஃபஜர் தொழுகையின் முன் சுன்னத் 2 ரகாத்துகள் உலகம் மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த 2 ரகாத்துகள் உங்களை இந்த உலகில் உள்ள செல்வந்தர்களுக்கெல்லாம் மேலான செல்வந்தராக மாற்றக்கூடியது. லுஹா தொழுகை, வாழ்வாதாரத்துக்கான திறவுகோல் லுஹா தொழுகையில் உள்ளது. நிச்சயமாக லுஹா தொழுகை உங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் மன அமைதியையும் பெற்றுத் தருவதற்கு சக்தி வாய்ந்த சிறந்த வழியாக அமையும். தர்மம் செய்வதை விரும்புபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். மேலும் வானவர்கள் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்பவர்களுக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் கொடுக்கும் தர்மம் அல்லாஹ்வினால் பல மடங்கு கூலியாக உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும். ஃபஜர் தொழுகையின் போது பிலால் ரலியல்லாஹுவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிலாலே, இஸ்லாத்தில் இணைந்த பின் நீர் செய்த சிறந்த செயல் பற்றி கூறுவீராக, ஏனெனில் உமது செருப்பு சப்தத்தை சொர்க்கத்தில் நான் கேட்டேன் என்றார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள், இரவிலோ பகலிலோ நான் உழு செய்தால் அந்த உழுவின் மூலம் தொழ வேண்டும் என்று நான் நாடியதை தொழாமல் இருந்ததில்லை. இதுதான் நான் செய்த செயல்களில் சிறந்த செயல் என்று பதில் அளித்தார்கள். பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமே பெரும்பாலான பிரச்சனை தீர்ந்துவிடும். பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் அது நிச்சயமாக நம்மை எப்போதும் நேர்மறையாக சிந்திக்கவும் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வைக்கும். எனவே நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இந்த 7 அமல்களை தினந்தோறும் நம் வாழ்வில் கடைபிடித்து வருவோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.